இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசை அல்லது காவல்துறையை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டங்களை போல் வேறு யாரும் நடத்தி இருக்க முடியாது. இதை எவரும் பேசுவது கூட்டணி என்பதற்காக உரிமைகளை விட்டுக் கொடுத்து மக்களை மறந்து வெறும் தனிநபர் என்கிற முறையில் என்னுடைய நலன் குறித்து நான் எப்போதும் சிந்தித்ததில்லை. அப்படி எந்த முடிவும் நான் எடுத்ததில்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசை அல்லது காவல்துறையை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டங்களை போல் வேறு யாரும் நடத்தி இருக்க முடியாது. இதை எவரும் பேசுவது ஓசூரிலே தலித் படுகொலைகளை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாமக்கல்லிலே ஒரு படுகொலையை கண்டித்து என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தென் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் சில மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கண்டித்து நெல்லையிலே 10,000 பேரை திரட்டி என் தலைமையிலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதனை காவல்துறையை நான் கடுமையாக விமர்சித்தேன் என்று நேரிலே என்னை அழைத்து முதலமைச்சர் வருத்தப்பட்டுக் கொண்டார். நாம் தான் சந்திக்கிறோமே, நேரில் பேசுகிறோமே, என்னிடத்தில் நீங்கள் இதையெல்லாம் மனம் திறந்து பேசுவது வாடிக்கை தானே, ஏன் இப்படி பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என்று என்னை வருத்தப்பட்டுக் கொண்டார். கலைஞர் இருந்த காலத்திலும் கூட நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்று எண்ணி அவருக்கு கட்டுப்பட்டு அந்த கூட்டணிக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களோடு பயணம் செய்தேன். திமுக கூட்டணியில் தான் நான் இருந்தேன். ஆனால் நடராஜன் அவர்களோடும் அண்ணன் நெடுமாறன் அவர்களோடும் மற்ற தலைவர்களோடும் இணைந்து ஈழத்தமிழர் பிரச்சனையில் என்னை நானே இணைத்துக் கொண்டு போராட்ட களத்தில் நின்றேன். இதையெல்லாம் யாரும் பேசுவதில்லை. ஏன் இதை பேசுகிறேன் என்றால், எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அதே அளவுக்கு நம்முடைய செயற்பாடுகளில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய தோழமை அவரிடத்திலே உண்டு. அது அக்கறையின் மீதான ஒரு விமர்சனம், நம் வளர்ச்சியில் உள்ள அக்கறையின் மீதான ஒரு விமர்சனம். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன். இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் என்னை, நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா, எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க? அது எங்க வேலை இல்லை. பெரிய கட்சிகள், ஆளும் கட்சிகள், ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும். நாங்கெல்லாம் நெகோசியேஷனுக்கு பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும் எங்களுக்கு. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம். 2 சீட்டா 4 சீட்டா அது பிரச்சனை இல்லை. 2 சீட்டை 8 சீட் ஆகினாலும் 8 சீட்டை 10 சீட் ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார போறதில்லை. அந்த எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல என்னுடைய பிரச்சனை. நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை. நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது. என்னை கவனிப்பதற்கு, ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் ஊடாக நிகழ்கிறது. அவ்வளவுதான். பதவி எனக்கு பெரிதல்ல. 10 சீட்டு கூடுதலாக வாங்கி விடுவதனால் எந்த பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தி விடப் போவதில்லை. அதுதான் எனக்கு பெரிதென்றால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே. பதவிதான் பெரிதென்றால், எண்ணிக்கை தான் பெரிதென்றால், கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளி தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே. இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான், பொருளாசை இல்லை என்பதுதான். நான் எடுக்கிற தேர்தல் முடிவு வேறு, கருத்தியல் சார்ந்து நான் எத்தகைய உறுதிப்பாட்டோடு இருக்கிறேன் என்பது வேறு. தேர்தல் முடிவை கருத்தியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்தியல் தளங்களில், அதற்கான களங்களில் நாம் எத்தகைய உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படி பார்த்தால்
இடதுசாரிகளை தவிர, பெரியார் இயக்கங்களை தவிர வேறு யாரோடும் நாம் கைகோர்க்கவே முடியாது. எந்த களத்திலும் கைகோர்க்க முடியாது. 2009 திமுக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்று தலைவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், திமுக கூட்டணிக்கு வேண்டாம் என்று சொல்லுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ அதே காரணங்கள் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டாம் என்பதற்கு இருக்கிறதா இல்லையா என்று நான் கேட்டேன். எந்த வகையில் அது ஈழத்தை ஆதரித்ததா? 1991 பிறகு ஈழம் குறித்து அதிமுக எங்காவது பேசியதுண்டா? புலிகள் அழிக்கப்பட்டார்கள் என்கிற வரையில் என்றாவது ஒரு நாள் அதிமுக ஈழம் குறித்து பேசியதுண்டா? தீர்மானம் நிறைவேற்றியதுண்டா என்ற கேள்விகளை நான் எழுப்பினேன். ஆகவே அதுதான் சந்தர்ப்பவாதம். அந்த நேரத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டும், அதிமுக ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக இருந்ததை தவிர ஈழத்தமிழர்களுக்கு நலன் விளைவிக்க வேண்டும் என்பதாக இல்லை அது. ஆகவே நான் இருக்கிற இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்தில் இருங்கள் என்று மட்டும்தான் என்னால் அன்றைக்கு சொல்ல முடிந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.